கலைஞரோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கங்க. பரமாவதி ஷேர் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருமே சப்ஸ்கிரைப் பண்றதில்ல. பண்ணா பண்ணுங்க, பண்ணல போங்க. வடகற்பதியோட உங்களுக்கு அனுமதி, ஊழல், லஞ்சம் யார் யார் என்ன செஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஏழை மக்களுக்கு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. அப்போ உங்களுக்கு இந்த வடகற்பதியோட எல்லா ஊழலும் தெரியும், எல்லா விஷயங்களும் சொல்லப்படும். வின்சென்ட் சேவியர், சரிங்களா? இப்போ நான் இன்னைக்கு என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, எலெக்ஷன் பெருமாற்ற சட்டம் நிலவில் வந்து 3-4 நாள் ஆயிடுச்சு. லைவில் போடாதாலும் வீடியோ போடலான்னு பார்த்து கொஞ்சம் முடியல, எனக்கு கொஞ்சம் திறக்கு இருந்து. இப்போ கூட கொஞ்சம் கண்ணு கம்ப்ளைண்ட், கண்ணீர் இது வண்டி கிடச்சிங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எலெக்ஷன் பெருமாற்ற சட்டத்தில் 6வது ஆலயங்களை உபயோகிக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன். வீடியோ போடுறேன் பார்த்துங்க. வீடியோ எலெக்ஷன் கமிஷன் போடுற வீடியோ நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அதே மாதிரி மதம் சார்ந்தவங்க யாரும் போய் ஓட்டு கேட்கக்கூடாது. இது மதத்தை சார்ந்தவங்க மதத்தை சொல்லி ஓட்டு கேட்கக்கூடாதுன்னு எலெக்ஷன் கமிஷன் கண்டிஷனாக சொல்லிவிட்டார். ஓட்டு கேட்கறதுக்கு 6வது ஆலயத்தை உபயோகிக்கூடாதுன்னு கண்டிஷனாக சொல்லிவிட்டார். மத தலைவர் மாதிரி யாரும் வந்து ஓட்டு கேட்கக்கூடாதுன்னு கண்டிஷனாக சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷனர் கேட்டாங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனலோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. தயவாயிட்டு எல்லா ஊர் மக்களும், வடகற்பதியில் வாழ்கிற அத்தனை மக்களும் யாராவது மத தலைவரோ 6வது ஆலயத்திலையோ ஓட்டு கேட்டாங்கன்னா தயவாயிட்டு ஒரு வீடியோ எடுத்து இந்த ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனலுக்கு அனுப்பி தரணும்னு தாழ்மையை கேட்டுக்கிறேன், சரிங்களா? அப்போ இனிமேல் வீடியோ பார்த்து நீங்களே தெரிஞ்சுங்க. எலெக்ஷன் கமிஷனோட வீடியோ சொல்கிற எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னார் நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நான் சொல்றது அவரே சொல்லுவார். எலெக்ஷன் கமிஷன், கேரளா எலெக்ஷன் கமிஷனரே சொல்லுவார். என்ன செய்யுங்கன்னா, மதத்தை சொல்லிக்கிட்டு யாராவது ஓட்டு கேட்க வந்தாங்கன்னா அவங்க எல்லாம் எதால் அடிக்கணும்னு நான் சொல்ல வேண்டியது நீங்களே பார்த்துங்க. ஆர்பிசி வெட்டித்தரன்னு சொல்லி இன்ன வரைக்கும் வெட்டி தராத்த இந்த ஆர்பிசி தலைவராக ஆல்பர்ட் ஆனந்தராஜு இந்த 10 வருஷம் ஆர்பிசி வடகற்பதி பஞ்சாயத்து என்ன புடுங்குனீங்க, ஏன் வலது வைக்கலன்னு வெட்டி தரல? இந்த கேள்வி கேட்டுக்கிட்டு 7,75,000 ரூபா பொய்யான வருமான வரி காட்டி வாங்கின மஞ்சுளாதேவி ஹஸ்பண்டாய சடையப்பன்கிற சுரேஷ், அதே மாதிரி வண்டாளிக்கரன் சொரப்பார பொம்பளை கேஸு போட்டவனங்க, இது பின்னி அங்கே வந்து நிற்கிற பொம்பளை கேஸ் போட்டவனங்க, செத்து 21/12/2008 போன செத்து போன அற்புசாமி பேரில் 2,85,000 பணம் வாங்கி தின்னதும் அல்லாமல், செத்து போன பேரில் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி உபயோகிச்சதும் அல்லாமல், பஞ்சாயத்து டைரக்டர் ரிப்போர்ட் 13/12/2014 பஞ்சாயத்து ரிப்போர்ட்டும் இருக்குது எங்கிட்ட. மஸ்டூல் ரோல்லையே அற்புசாமி சன்னாப்பி ஆகப்படுறதா இருக்குது. அப்போ இத்தனை ஊழலும் இருந்தோம். நடவடிக்கை எடுக்காத வடகற்பதி ஆர்பிசி பஞ்சாயத்தை, ஊழல் பஞ்சாயத்தை ஒழிச்சு கட்டணும்னும். இனிமேல் இந்த ஆர்பிசிக்கு யாரும் ஓட்டு போடாதீங்கன்னு, ஓட்டு போட்டீங்கன்னா வடகற்பதி பஞ்சாயத்தை விற்று நம்மளையெல்லாம் கொண்டு அடுத்தவங்களுக்கு அடமானம் வச்சு, ஏற்கனவே அடமானம் வச்சுட்டாங்க, வச்சு இனி பஞ்சாயத்தையும் விற்று நம்மளையும் விற்று தின்னு ஓட்டு போயிடுவாங்கன்னு இந்த ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக தாழ்மையை கட்டுக்கிறேன். கேட்டீங்களா? இந்த ஆர்பிசிக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா உங்கள் பேரில் பொம்பளை கேஸ் ஓடுவாங்க, பொய் கேஸ் ஓடுவாங்க, பாம்பு வைப்பாங்க. அதனால ஆர்பிசிக்கே ஓட்டு போடுங்கன்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிட்டு ஆல்பர்ட் ஆனந்தராஜ் அவர்கள் ஆர்பிசி வல்ல வைக்கல் வெட்டி தரலேனும் நான் சொல்லிக்கிட்டு இந்த வார்த்தையை முடிச்சுக்கிறேன். ஜெய்ஹிந்த். തെരഞ്ഞെടുപ്പുമായി ബന്ധപ്പെട്ട മാതൃകാ പെരുമാറ്റച്ചട്ടം ഞാൻ സൂചിപ്പിച്ചതുപോലെ പ്രാബല്യത്തിൽ വന്നിരിക്കുകയാണ്. പെരുമാറ്റച്ചട്ടം സംസ്ഥാനത്തെ മുഴുവൻ തദ്ദേശ സ്ഥാപനങ്ങൾക്കും ബാധകമായിരിക്കും. സ്വതന്ത്രവും നിഷ്പക്ഷവും നീതിപൂർവവുമായ തെരഞ്ഞെടുപ്പ് നടത്തുന്നതിനാണ് പെരുമാറ്റച്ചട്ടം ഏർപ്പെടുത്തിയിട്ടുള്ളത്. ജാതിയുടെയോ സമുദായത്തിൻ്റെയോ ഭാഷയുടെയോ പേരിൽ വോട്ട് ചോദിക്കുകയോ മതസ്ഥാപനങ്ങൾ, ആരാധനാലയങ്ങൾ എന്നിവ തെരഞ്ഞെടുപ്പ് പ്രവർത്തനത്തിന് ഉപയോഗിക്കാനോ പാടില്ല. മതപരമോ വംശപരമോ സമുദായപരമോ ഭാഷാപരവുമായ സംഘർഷങ്ങൾ ഉണ്ടാകുന്നതും പരസ്പര വിദ്വേഷം ജനിപ്പിക്കുന്നതുമായ പ്രചാരണ പ്രവർത്തനങ്ങളും പാടില്ല. മറ്റ് സ്ഥാനാർത്ഥികളുടെയോ പ്രതിപക്ഷ പാർട്ടി പ്രവർത്തകരുടെയോ സ്വകാര്യ ജീവിതവുമായി ബന്ധപ്പെട്ട വിമർശനങ്ങളും പാടില്ല. അതെല്ലാ പാർട്ടികൾക്കും ബാധകമാണ്. കേന്ദ്രത്തിലോ സംസ്ഥാനത്തിലോ തദ്ദേശ സ്ഥാപനങ്ങളിലോ അധികാരത്തിലിരിക്കുന്ന കക്ഷി ഔദ്യോഗിക സ്ഥാനം തെരഞ്ഞെടുപ്പ് പ്രചാരണത്തിനായി വിനിയോഗിക്കരുത്. മന്ത്രിമാർ, എംപിമാർ, MLAമാർ, മറ്റ് ജനപ്രതിനിധികൾ എന്നിവർ തങ്ങളുടെ വിവേചനാധികാരം ഉപയോഗിച്ച് ആനുകൂല്യങ്ങൾ നൽകുകയോ പ്രഖ്യാപനങ്ങൾ നടത്തുകയോ ഗുണഭോക്താക്കളെ തിരഞ്ഞെടുക്കുകയോ ചെയ്യാൻ പാടില്ല. പുതിയ
പദ്ധതികളോ സ്കീമുകളോ ആരംഭിക്കുകയോ ഉദ്ഘാടനം ചെയ്യുകയോ ചെയ്യാൻ പാടില്ല. കർശനമായി പെരുമാറ്റച്ചട്ടം നടപ്പാക്കുന്നതിനാണ് കമ്മീഷൻ തീരുമാനിച്ചിട്ടുള്ളത്.